பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து இந்த காலை வேளையிலும் நம்முடைய தொடர் வேத பாடத்தை சிந்திப்பதற்கு முன்பதாக நம் கண்களை மூடி நம்முடைய ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமாக. அன்பான தெய்வமே, உம்முடைய அருமையான சமூகத்துக்காய் துதிக்கிறோம். நல்லவர் என்பதை கர்த்தாவே நாங்கள் ருசித்து பார்க்கும்படி இன்னும் ஒரு வருஷத்தை எங்களுடைய வாழ்க்கையில் கூட்டி தந்து ஆண்டவர் நடத்தி வருகிற உங்களுடைய நல்ல ஆண்டவரே வழிகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த நாளிலும் கர்த்தாவே பேச வேண்டிய சத்தியங்களை கர்த்தர் எங்களுடைய வாயோடு இருந்து நீ பேசுவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவர் இந்த நாளிலும் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். வேதத்தின் மறைபொருள்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். உங்களுடைய ரகசியங்களை, வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படி இந்த கிருபையுள்ள கரத்துக்குள்ளே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. கேட்கிறவர்களுக்கும் எங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது என்று விஷயமாக ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலும் நம்முடைய தொடர் வேத பாடத்தினுடைய 13ஆம் பாகத்தை நாம் இந்த காலை நேரத்திலும் தியானிப்போமாக. தானியேலின் தீர்க்கதரிசனம் 3ஆம் அதிகாரத்தின் 25ஆம் 27ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 25, 27 ஆகிய வசனங்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியில் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவருடைய தலைமயிர் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள் என்று நாம் இங்கே படிக்கிறோம். பிரியமானவர்களே, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ஒரு அக்கினிமயமான சோதனை வழியாக கடந்து போக வேண்டியது அவசியமாக இருந்தது. அவர்கள் ஜீவித்த காலகட்டத்தில் அந்த பாபிலோனிய ராஜ்யத்தில் அன்றைக்கு ராஜா நிறுத்தின அந்த பொற்சிலையை வணங்காதபடினால் அவர்கள் அந்த பாதையில் போவதற்கு தேவன் அவர்களுக்கு அனுமதி தந்தார். ஆனாலும் அந்த பாதையில் 4வது ஆளாக தேவகுமாரன் அவர்களோடு கூட இருந்து அந்த பாதையிலிருந்து கடந்து வர, இல்லாவிட்டால் ஜெயம் எடுக்க உதவி செய்தார். பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியத்திலும் கூட பலவிதமான அக்கினிமயமான சோதனைகள், போராட்டங்கள் வழியாக நாம் கடந்து போக வேண்டியது இருக்கிறது. ஸோ கிறிஸ்துவ ஜீவியம் என்று சொல்லும்போது அது சாதாரணமாக லகுவாய் செய்யக்கூடிய ஜீவியம் அல்ல. பலவிதமான அக்கினிமயமான சோதனைகள், போராட்டங்கள், பாடுகள் நமக்கும் கூட வரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை கடந்த வேத பாடத்தில் நான் சொன்னேன், நாம் எந்த பாடுகள் வழியாக, உபத்திரம் வழியாக போனாலும் அதோடு கூட தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நாம் அதுக்காகவே நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அந்த விசுவாசத்தோடு, தைரியத்தோடு நான் போகும்போது அந்த பாதையில் தேவன் வந்து நம்மை விடுதலை ஆக்குவார், தப்புவிப்பார், ஜெயத்தை கொடுப்பார். இங்கே பார்க்கும்போது அந்த 4 புருஷர்கள் அக்கினிக்குள்ளே போனாலும் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை என்று பார்க்கிறோம். அவர்கள் மேல் அக்கினி பலன் செய்யவில்லை. பாருங்கள், சாதாரணமா எரிந்து கொண்டிருந்த அக்கினியை 7 மடங்கு சூடாக்கினான். அவனுடைய கோபம், ராஜாவின் கோபத்தினால், உக்கிரத்தின் நிமித்தமாக, ராஜாவின் கட்டளையை அவர்கள் செய்யவில்லை என்பது நிமித்தமாக 7 மடங்கு சூடாக்கப்பட்டது. அப்போ அவர்கள் போன பாதையை பார்க்கும்போது சாதாரணமாய் இருக்கிற உபத்திரவத்தை பார்க்கணும் 7 மடங்கு அதிகமான உபத்திரவங்கள் பாதையிலே போக வேண்டியதாக இருக்கிறது. சத்ருவானவன் கூட சில சந்தர்ப்பங்களில் சத்ருவினுடைய கிரியைகளுக்கு நாம் அடிபணியாத போது, சத்ருவின் வல்லமைகளுக்கு நாம் ஒப்பு கொடுக்காத போது, இல்லை சத்ரு நம்மை நடத்துகிற பாதைக்கு நாம் விலகி போகும்போது அவனும் கூட இப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலைகள் வழியாக நடத்துகிறான். ஆனால் இங்கே பார்க்கிறோம், அவர்கள் மேல் அக்கினி பலன் செய்யவில்லை. பிரியமானவர்களே, அக்கினி பொதுவாகவே அதற்குள் ஒரு பொருளை போடும்போது அது எப்பேற்பட்ட உலோகமாக இருந்தாலும் அதன் மேல் பலன் செய்யும். அவர் இரும்பையே போட்டாலும் கூட அந்த உறுதியான இரும்பு அக்கினி அதன் மேல் பலன் செய்து அந்த இரும்பை அடித்து அது 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 அதோடைய தன்மை மாற்ற நினைக்கும் போது மாறும். அக்கினிக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்கு. ஒரு பொண்ணை அதில் போட்டால் அதை உருக்கி அதை வேறு காரியமாக உருவாக்குறதுக்கு அதற்கு ஒரு வல்லமை உண்டு. ஸோ அக்கினியில் எதை போட்டாலும் அதை மாற்றும். ஒரு மனிதனை உள்ள போட்டால் அவனை முற்றிலுமாக எரித்து சாம்பல் ஆக்கிவிடும். ஸோ அக்கினிக்கு ஒரு பலன் செய்யக்கூடிய ஒரு வல்லமை இருக்கிறது.
ஆனால் இங்கே பார்க்கும்போது அந்த புருஷர்கள் மேல் அக்கினி பலன் செய்யவில்லை என்று பார்க்கிறோம். பிரியமல்ல, அப்படியானால் இந்த அக்கினிமயமான சோதனைகள் வழியாக கடந்து போகும்போது ஒரு தேவனுடைய பிள்ளைய அப்படிப்பட்ட வல்லமைகள் பலன் செய்வதில்லை என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்கிறோம். யார் மேல் அவைகள் பலன் செய்யாது, இல்லாவிட்டால் யாரை மேற்கொள்ள அக்கினியால் முடியாது, அந்த அக்கினிமயமான சோதனையால் முடியாது என்று நாம் பார்க்கும்போது அதற்கு வேதம் சில காரியங்களை நமக்கு சொல்லி தருகிறது. 106ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்திலே படிக்கும்போது, அவர்கள் கூட்டத்தில் அக்கினி பற்றி எரிந்தது, அக்கினி ஜுவாலை துன்மார்க்கரை எரித்து போட்டது என்று பார்க்கிறோம். பாருங்கள், அப்ப துன்மார்க்கர்களை தான் அக்கினி எரித்து போடும். ஆகவேதான் அவர்களை தூக்கி கொண்டு போன புருஷர்களை அந்த அக்கினி எரித்தது, ஆனால் கொண்டு போகப்பட்ட இவர்களை எரிக்கவில்லை. பாருங்க, அப்ப அக்கினி உடைய பலன் யார் மேல் இருக்கிறது என்று சொன்னால் துன்மார்க்கர் மேல். துன்மார்க்கம் ஜீவியத்தில் இருக்கும்போது அக்கினி அவர்கள் மேல் பலன் செய்யும், அவர்களை மேற்கொள்ளும், அவர்களை பட்சிக்கும். அது மாத்திரமல்ல, சங்கீதத்திலே படிக்கும்போது 78ஆம் சங்கீதம் 56ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது 56ஐயும் 63ஐயும் வாசிக்கும்போது, ஆனாலும் அவர்கள் உன்னதமான தேவனை பரீட்சை பார்த்து அவருக்கு கோபம் மூட்டி அவருடைய சாட்சிகளை கைக்கொள்ளாமல் போய் அதனால அவர்கள் வாலிபரை அக்கினி பட்சித்தது என்று சொல்லி அங்கே படிக்கிறோம். பிரியமானே, தேவனை பரீட்சை பார்த்து அவரை கோபம் மூட்டி அவருடைய சாட்சிகளை கைக்கொள்ளாமல், அதாவது சாட்சியின் பிரமாணங்களை, அவருடைய வசனங்களை கைக்கொள்ளாதபடினால் அக்கினி பட்சித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய ஜீவியத்துல அக்கினி யார் மேல் பலன் செய்யும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். யாருக்கு இப்படிப்பட்ட அக்கினிமயமான சோதனைகள் வழியாக போகும்போது பாதிக்கப்படுகிறார்கள், இல்லாவிட்டால் சேதப்படுகிறார்கள் என்று பார்ப்போமானால், யார் தேவனை பரீட்சை பார்க்கிறார்களோ, யார் தேவனை சோதிக்கிறார்களோ, யார் தேவனுக்கு விரோதமான கிரியைகளை செய்து ஆண்டவரை கோபம் மூட்டுகிறார்களோ, யார் கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளாமல் இருக்கிறார்களோ, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களை, இப்படி காரியங்களை செய்கிறவர்களை அக்கினி பட்சிக்கும், அவர்கள் மேல் பலன் செய்யும். அப்ப இந்த சோதனைகள் வழியா போகும்போது அவர்கள் சேதப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக விதத்துல வாசிக்கும் போது ஏசாயா 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல படிக்கும்போது, இது நிமித்தம் அக்கினி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிவது போலவும் அவர்கள் வேர் வாடி அவர்கள் துளிர் தூசியைப் போல் பறந்து போகும். அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலுடைய பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்கள் என்று படிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய வேதத்தை, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய வசனத்தை வெறுக்கிறவர்கள், அந்த வசனத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அக்கினி ஜுவாலை வைக்கோலை போல் பட்சிக்கிறது என்று படிக்கிறோம். பாருங்கள், கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமா இருந்து இரவு பகலும் தியானிக்கிற மனிதன் பாக்கியவான். ஆகவே வேதத்தின் மேல் பிரியமா இருந்து வேதத்தை நேசித்து அதை வாசித்து அதன்படி ஜீவிக்கும் போது அக்கினி நம்ம மேல் பலன் செய்யாது. இப்ப வேதத்தை வெறுத்து வேத வசனத்தை கை கொள்ளாமல், இல்ல வேத வசனத்தை பின்பற்றாமல் அதை அசட்டை பண்ணும்போது நமக்கு நேராய் வரக்கூடிய கர்த்தருடைய வார்த்தைகளை, தேவனுடைய செய்திகளை, தீர்க்க தரிசனங்களை, நம்மை உணர்த்துகிற வார்த்தைகள், எச்சரிக்கிற வார்த்தைகள், தேவ சத்தத்தை நாம் அசட்டை செய்யும் போது அந்த அக்கினி நம்மை பட்சிக்கிறது. பிரியமானவர்களே, நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வேதத்தின் மேல் தாகமா இருக்க வேணும். அந்த வேதத்தை பிரியமா இருந்து அதை கேட்க வேணும், அதை வாசிக்க வேணும், தியானிக்க வேணும். அதை நம்மை உணர்த்தும் போது நாம் அதை சரிப்படுத்தி கொள்ள வேணும். இவ்விதமாக வேதத்தோடு ஒரு சரியான ஐக்கியம் இருந்தால், அதை நேசித்து நாம் வாசித்து ஜீவிப்போமானால் அந்த அக்கினி நம்ம மேல் பேலன்ஸ் செய்யாது. ஸோ இன்னைக்கு வேதத்தை மறக்கிறவர்கள், அதை வெறுக்கிறவர்கள், அந்த வசனங்களை அசட்டை பண்ணுகிறவர்களை இப்படிப்பட்டதான அக்கினி சோதனையில் அவர்களால் நிற்க முடியாது. ஆகவேதான் அவர்கள் எரிந்து சாம்பலாகிறார், இல்லாவிட்டால் அழிந்து போகிறார்கள் சோதனைகளிலே. ஸோ அது மாத்திரம் அல்ல, வேதத்தில் வாசிக்கும் போது லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை படிக்கும் போது, பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியை அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்போது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்து அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள் என்று படிக்கிறோம். பாருங்கள், அந்நிய அக்கினியை தேவ சமூகத்தில் கொண்டு வந்தார்கள். தேவ சமூகத்தில் இருக்கிற அக்கினி அவர்களை பட்சித்து போட்டது.
நன்றாய் விளங்கிக் கொள்ள வேணும். தேவனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை இல்லாவிட்டால் அக்கினியை பெற்று நாம் ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். அந்நிய அக்கினியை கொண்டு வரக்கூடாது. இன்னைக்கு பல இடங்கள்ல பலரும் அந்நிய அக்கினியை கொண்டு வந்து அந்நிய அக்கினினால் நடத்தப்படுகிறார்கள். இல்லாட்டா அவங்களே அக்கினியை மூட்டுகிறார்கள். ஸோ அக்கினி வந்து பரத்திலிருந்து உண்டாகும், உன்னதத்திலிருந்து ஆவி இறங்க வேணும், பரிசுத்த ஆவியான கிரியை செய்ய வேண்டும். நாமாக நமக்கு தெரிந்த பாஷைகளை பேசி, நமக்கு தெரிந்த வியாக்கியானங்களை பண்ணிக்கொண்டு, நாமாக ஏதோ ஒரு பிரயாசத்தை பண்ணி கொண்டிருப்போம். ஆனால் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், அக்கினியில அவர்கள் நிற்க முடியாது. அந்நிய அக்கினியை உடையவர்கள் தேவ அக்கினிக்கு முன்பாக நிற்க முடியாது, பட்சிக்கப்படுவார்கள். அவ்வாறு இங்கே அவர்கள் நாதாவும் அபியும் விதமாக தேவ அக்கினியிலே அவர்கள் மடிந்தார்கள். அக்கினி அவர்களை பட்சித்ததா. ஆகவே பிரியமானே, அந்நிய அக்கினிக்கு விலகி ஜீவிக்க வேண்டும். நம் மேல் இறங்குறதான ஆவி பரிசுத்த ஆவியா இல்லை வேறே ஆவியா என்கிற தெளிவு நமக்கு வேணும். சவுல் மேல் கர்த்தரால் விடப்பட்ட அசுத்த ஆவி, பொல்லாத ஆவி வந்தது. அவனுக்கு அதுவே தெரியல. அந்த ஆவியிலே நிறைஞ்சு அவர் தீர்க்கதரிசனம் கூட சொல்லுகிறார். அவர் ஜனங்களை நடத்தக்கூடிய ராஜாவாகவும் இருந்தார். பிரியமானவர்களே, நன்றாய் விலகிக் கொள்ளுங்கள். எல்லாம் இருக்கலாம், நம்முடைய தாளந்து கிருபை எல்லாம் இருக்கலாம். ஆனால் அக்கினி எப்படிப்பட்ட அக்கினி? நம் மேலுக்கு எரிகிற அக்கினி பரிசுத்த ஆவியானவருடையதா, உன்னதமானதா என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போது அந்த நியாய தீர்ப்பின் அக்கினிக்கு நாம் இரையாவதில்லை. பிரியமானவர்களே, வெறும் இது அக்கினிமயமான சோதனைக்கு மட்டுமல்ல, நியாய தீர்ப்புக்கு, அக்கினியினால் உண்டாகிற நியாய தீர்ப்புக்கும் இந்த விஷயங்கள் ஜீவிப்போமானால் தப்பித்து கொள்ளலாம். இல்லாட்ட நியாய தீர்ப்பின் அக்கினியும் இப்படிப்பட்டவர்கள் மேல் வரும். யார் அந்நிய அக்கினியை வைத்து சபைகளில் கிரியை செய்கிறார்களோ, தனிப்பட்ட வாழ்க்கையில் கிரியை செய்கிறார்களோ, அவர்களுக்கு உண்டாகிறது நியாய தீர்ப்பின் அக்கினி. அதுபோல யார் வேதத்தை மறந்து அதை அசட்டை பண்ணி ஜீவிக்கிறாங்களோ, அவர்கள் மேலும் நியாய தீர்ப்பு அக்கினி பலன் செய்யும். அது மாத்திரமல்ல, தேவனை பரீட்சை பார்த்து கோபம் மூட்டி தேவனுடைய சாட்சி கை கொள்ளாமல், அவருடைய வசனத்தை கை கொள்ளாமல் ஜீவிக்கிறவர்களை அந்த நியாய தீர்ப்பு அக்கினி பட்சிக்கும். துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவர்களை இந்த நியாய தீர்ப்பு அக்கினி பட்சிக்கும். ஸோ கடைசி நாட்களில் வரக்கூடியதான அந்த அக்கினி கடலிலே இரையாகிறவர்கள் என்று சொல்லி பார்க்கும் போதும் இந்த அனுபவத்தில் இருக்கிறவர்கள் இரையாகிறார்கள். அக்கினிமயமான சோதனைகளிலும் தப்பிக்காமல் சிக்கிக் கொள்ளுகிறவர்கள் யார் என்று பார்த்தால் இப்படிப்பட்டவர்களே. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்கென்று வாக்குத்தத்தங்கள் உண்டாயிருக்கிறது. ஆகவே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு நாம் ஜீவிக்கவேன். ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசனம் 43ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாய் கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று பார்க்கிறோம். ஒரு மனிதன் தேவனால் மீட்கப்பட்டு, தேவனால் பேர் சொல்லி அழைக்கப்பட்டு, தேவன் என்னுடையவன் நீ என்று சொல்லி உத்தரவாதம் பண்ணும்போது, உரிமை பாராட்டும் போது, பிரியமாவுள்ளே, நீ எப்பேற்பட்ட தண்ணீரை கடந்தாலும் அது வேணால் உனக்கு பிரச்சனை இல்லை. எப்பேற்பட்ட ஆறுகளிலே கடந்து போனாலும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அக்கினியின் வழியாக, அக்கினிமயமான சோதனைகள் வழியாக நீ போனாலும் நீ வேகாதிருப்பாய், அது உன்னை பற்றாது என்று கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறது. ஆகவேதான் அங்கே வாசிக்கிறோம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அப்படிப்பட்டதான பாதையிலே போகும்போது அக்கினி அவர்கள் மேல் பலன் செய்யவில்லை. அந்த வசனத்தின் கடைசி பகுதி, 27ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் வாசிக்கும், அக்கினியின் மனம் கூட அவரிடத்தில் வீசவில்லையா. பாருங்க, அக்கினி பலன் செய்யல, ரைட். ஆனா கொஞ்சம் ஸ்மெல்லாவது வந்திருக்கலாம். ஆனா அந்த அக்கினியினுடைய ஸ்மெல், அந்த 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 அவங்க அக்கினிக்குள்ள போனதற்கான எந்த விதமான அறிகுறியும் இல்லை. அதான் அதோடைய அர்த்தம். உள்ள போயிட்டு வந்த எந்த சேதமும் இல்லை. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ஸ்மெல், அக்கினிக்குள்ள போனதுக்கான ஒரு வாசனை வரும். பொதுவாக அக்கினிக்குள்ள ஒரு சின்ன ஒரு துணி லைட் கொஞ்சம் எரிஞ்சாலே ஒரு ஒரு வாசனை உண்டாகும். ஏதோ பற்றினது போல, ஏதோ எரிகிறது ஸ்மெல் தெரியும் நமக்கு. பாருங்க, ஆனா இங்க அவ்வளோ பெரிய 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினிக்குள்ள போயிட்டு வந்தார்கள். ஆனா எந்த வாசனையும் வரல. அதோட அர்த்தம், போனதற்கான எந்த அறிகுறியும் அவர் மேல இல்லை. பிரியமானவர்களே, நாமும் பலவிதமான அக்கினிமயமான பாதையில போகலாம், பலவிதமான அக்கினிமயமான சோதனைகள் வழியா போகலாம். ஆனாலும் கர்த்தர் அந்த பாதையில் நீ கர்த்தரை விசுவாசித்து சார்ந்து ஜீவிக்கும் போது, வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு இங்கே சொல்லப்பட்டதான வசனங்களபடி ஜீவிக்கும் போது, அந்த அக்கினி நம்மேல் பலன் செய்வது மட்டுமல்ல, அது பலன் செய்யாது. அதே சமயம் அந்த போயிட்டு வந்ததுக்கான எந்த அறிகுறியுமே நம்மேல இருக்காது. அதனாலதான் சில நேரங்கள்ல பாருங்க, நம்ம போயிட்டு வந்து
இப்படிப்பட்ட பாதையில நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம இன்னொருத்தவங்கிட்ட சொல்லும்போது, அவங்களால அத புரிந்து கொள்ளவே முடியாது. நீங்களா போனீங்க? ஏதோ சும்மா சொல்றாங்க அப்படின்னு நெனச்சுப்பாங்க. ஏன்னா, அது நம்பவே முடியாது. காரணம் என்னன்னா, அது அதோடைய ஸ்மெல் கூட நம்ம மேல இல்ல. அதோடைய வாசனையே நம்ம மேல இல்ல. அது இல்லாதபடி கர்த்தர் செய்து விட்டார். அதனால இப்ப மற்றவங்ககிட்ட நம்ம அத சாட்சியா சொன்னாலோ, இல்ல இப்படிப்பட்ட பாதையில நான் போயிட்டு வந்தேங்க, அப்படி நடந்தேன் அப்படின்லாம் நம்ம சொல்லி அத விளக்கமா சொன்னா கூட, அவங்களால அத புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா, அதோடைய வாசனையே அவர்களுக்கு தெரியவில்லை. வாசனை கூட வராதபடி கர்த்தர் நம்மை நடத்தியிருக்கிறார். எவ்வளோ கர்த்தருக்கு மகிமையா நாம் ஜீவிக்க வேண்டும். தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆகவே பிரியமான நாம் எப்பேர்ப்பட்ட சோதனை, போராட்டம் வழியா போனா கூட, கர்த்தர் அந்த வாசனை கூட வீசி வெளியே வராதபடிக்கு எல்லாம் மாற்றி நம்மை அருமையாய் நடத்துகிறார். எவ்வளவு அருமையானவர், எவ்வளவு நல்லவர். பாருங்கள், அது மாத்திரமல்ல, அங்கே பார்க்கும்போது அந்த 27ஆம் வசனத்துல வாசிக்கும்போது, அவர்களுடைய அக்கினி பலன் அவர் மேல் அக்கினி பலன் செய்யவில்லை. அவருடைய தலை மயிர் கூட கருகாமல் இருந்தது என்று படிக்கிறோம். ஸோ 2வதாக அவருடைய தலை மயிர் கூட கருகவில்லை. பாருங்க, பொதுவாக அக்கினிக்கு லகுவாய் பற்றக்கூடிய ஒன்றுதான் அந்த தலைமயிர். ஒரு தலை ஈஸியா பிடிச்சிடும் தலைமயிர்ல. ஆனால் அங்கே தலைமயிர் கூட அவர்களுக்கு கருகவில்லை. அப்படிப்பட்ட 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி. ஆ சா சாதாரணமான விஷயம் அல்ல. ஆனால் தலைமயிர் கூட கருகவில்லை. எவ்வளவு விசேஷமான ஒரு அனுபவம் பாருங்க. எதனால் தலைமயிர் கருகிறதில்ல? இல்லாவிட்டால் யாருக்கு தலைமயிர் கருகும்? யார் எப்படிப்பட்டவங்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவம் உண்டாகும் என்று வாசிப்போம். ஏசாயா 3ஆம் அதிகாரத்துல பாருங்கள். ஏசாயா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே 16ஆம் வசனமும் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்திகள் அகந்தியாய் இருந்து கழுத்தை நெரித்து நடந்து கண்களால் மறுடி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். 24ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்படி அவர்கள் இருந்தபடினால் அப்போது சுகந்தத்துக்கு பதிலாக சுகந்தத்துக்கு பதிலாக துர்க்கந்தமும், கச்சைக்கு பதிலாக கயிறும், மயிர் சுருளுக்கு பதிலாக மொட்டையும், ஆடம்பரமான வஸ்திரங்களுக்கு பதிலாக இரட்டு கச்சையும், அழகுக்கு பதிலாக கருகி போகுதலும் இருக்கும் என்று படிக்கிறோம். பாருங்கள், இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், அகந்தையாய் நடந்தாங்க. அவர்கள் கழுத்தை நெரித்து நடந்தார்கள். கண்களால் மறுடி பார்த்து ஒய்யாரமாய் நடந்தார்கள். கால்கள் சிலம்பொலிக்க திரிந்தார்கள். பாருங்க, இது எல்லாம் எதை காட்டுகிறேன்னு சொன்னால், ஒரு அகந்தையான, பெருமையாக, மேட்டிமையான ஒரு நடையை காட்டு. ஒரு மேட்டிமையான சிந்தையோடு, அகந்தையான ஒரு எண்ணத்தோடு தங்களுடைய ஜீவியத்தில் ஜீவிக்கிறவர்கள். அது அது தேவனுடைய பிள்ளைகள், ஷியோன் குமாரத்திகள் என்று சொல்லப்பட்டு. ஸோ கர்த்தருடைய மனவாட்டியை தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தருக்கு மனவாட்டியாய் மாற வேண்டியவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க வேண்டியவர்கள், ஒய்யாரமாய் அகந்தையோடு மேட்டுமையான சிந்தையோடு மேட்டுமையான கண்களோடு ஜீவிக்கும் போது கர்த்தர் அழகுக்கு பதிலாக கருதுகி போகுதலை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஆகவே நாம் அழகாய் ஜீவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். சீயோன் குமாரத்தியை பார்க்கும்போது, மணவாட்டியை பார்க்கும்போது கர்த்தர் சொல்ல, உள்ளான மகிமை உள்ளவர், உள்ளான அழகுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அப்படியானால் அந்த அழகு எதனால போகிறது? ஏன் கருகி போவதில் உண்டாகுது? மேட்டிமை, அகந்தை, பெருமையான அனுபவங்கள். பிரியமான நன்றாய் விளங்கிக் கொள்ள, பெருமைகள், மேட்டிமைகள் நம்முடைய ஜீவியத்தில் இருக்குமானால் நமக்கும் கூட அந்த கருகி போகுதல் அனுபவம் உண்டாகும். ஆகவே ஆகவே கர்த்தருடைய வசனத்தை நாம் விசுவாசித்து வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு மனத்தாழ்மையோடு ஜீவிக்க வேண்டும். கர்த்தர் எதிர்பார்க்கிறது அதுதான். தாழ்மை உள்ளவர்கள் கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ள கர்த்தர் உயர்த்துகிறார். ஆகவே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நமக்கு என்ன சொல்லுகிறது? மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் 10ஆம் அதிகாரம் 29ஆம் 30ஆம் வசனங்களை வாசிக்கும் போது, அங்கே அந்த 2 வசனங்கள் படிக்கும்போது, ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் அல்லாமல் அவைகள் ஒன்றாகிலும் தரையில் விழாது, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டு. பாருங்க, ஒரு மனிதனுடைய ஜீவியத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளையை பார்க்கும்போது அவருடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறாரா. நம்ம நினைச்சா கூட நம்ம அப்படி எண்ண முடியாது. ஏதோ 1 2 முடி தலையில இருந்தா ஈஸியா எண்ணிடலாம்.
அவன் முடிகள் அதிகமாக இருக்கிறவன் பாருங்க, என்ன முடிய, ஆனால் கத்தர் அதை கூட எண்ணி வைத்திருக்கிறாராம். வேதத்தில் வாசிக்கும் லூக்கா 21ஆம் அதிகாரம் 17 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது என்று கர்த்தர் சொல்லு. ஸோ எத்தனை தான் பகைகள், விரோதங்கள் எது நடந்தாலும் கர்த்தர் சொல்ற, உன் தலைமயிரை கூட டச் பண்ண முடியாது. அது கூட அவங்களால அழிக்க முடியாது. பாருங்க எவ்வளோ விசேஷமா தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார் என்பதை அது புரிகிறது. ஸோ ஒரு மனிதன் வந்து சொல்ற முடிய கூட அவங்க டச் பண்ண முடியாது. அதை கூட சேதமாகாது, அது கூட கருகாது, அது பக்கத்துல கூட வர முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். தம்முடைய மனவாட்டி கொடுத்திருக்கிறார், தம்முடைய சபைக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து நாம் ஜீவிக்க. எத்தனை போராட்டங்கள், எத்தனை சோதனைகள், எத்தனை பகைகள், விரோதங்கள் நமக்கு விரோதமாய் வந்தாலும், சத்ருவான் எப்படிப்பட்ட விதங்கள் கிரியை செய்தாலும், இல்லாட்டால் அக்கினிமயமான சோதனைகள் எத்தனை கோரமான விதத்துல வந்தா கூட அவைகள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. அவைகளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அடுத்ததாக பார்க்கும்போது, மூன்றாவதாக அவருடைய சால்வைகள் சேதப்படவில்லையா. அவர்கள் சால்வைகளோடு அந்த அக்கினிக்குள்ளே போனார்கள். ஆனால் அவர்கள் போட்டிருந்த சால்வைகள் சேதப்படவில்லை. பிரியமானே, இப்போ நம்ம எப்படிப்பட்ட பாதையில் போகிறோம் என்பது விஷயம் அல்ல. அது எவ்வளோ கொடூரமாக இருந்தாலும், எவ்வளோ மோசமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கஷ்டத்தின் பாதையாக இருந்தாலும், மற்றவங்களிடத்துல சொன்னால் கூட புரியாத லெவலில் இருந்தால் கூட நன்றாக விளையம் கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகள், தேவன் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நமக்கு கொடுத்ததான சால்வைகளை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இங்கே பார்க்கிறோம், அவர்களுடைய சால்வைகள் சேதப்படவில்லையா. அப்ப தேவன் நமக்கு தந்த சால்வைகளை எந்த விதத்திலும் நஷ்டப்படுத்த சில போற சோதனைகளின் பாதையில தேவன் தர கிருபைய இழந்துடுறாங்க. தேவன் தர தாழ்ந்து இழந்துடுறாங்க. தேவன் தந்த அபிஷேகத்தை இழக்கிறாங்க. தேவன் தந்ததான எத்தனையோ மேன்மையான அனுபவங்களை இழந்து விடுகிறார். பிரியமானே, நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேணும். கர்த்தர் கொடுத்த சால்வை, அதை நாம் ஒருபோது இழந்து விடக்கூடாது. ஸோ எப்படிப்பட்ட சால்வைகளை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் இருந்தாலும், ஒரு 4 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். விதத்திலே பார்க்கும்போது ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே படிக்கும் போது, அங்கே மணவாளன் ஆபரணங்களில் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை உனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தந்தார் என்று படிக்கிறோம். ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி நீதியின் சால்வை தந்தார். அப்போ ஒரு மனிதனை தேவன் ரட்சிக்கும் போது, அவனை தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும், பாவத்திலிருந்து உளையான சேற்றிலும் தூக்கி எடுக்கும் போது, தேவன் சுய நீதியினால் செத்தவனை விடுதலாக்கி கொண்டு வந்து தேவ நீதியினாகி அந்த சால்வையை தருகிறார். ஸோ தேவ நீதியினால் அவனை மூடுகிறார், அந்த சால்வையினால் அவனை போர்த்துகிறார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய ஜீவிய காலத்தின் முழுவதிலும் அந்த நீதியை பாதுகாத்து கொள்ள வேண்டும். தேவ நீதியால் ஜீவிக்க வேணும். அந்த நீதியின் சால்வை நஷ்டப்படுத்தி விடக்கூடாது. கர்த்தருடைய நீதியை நிறைவேற்றும்படி ஒப்பு கொடுத்த நாம் ஞானஸ்நானத்தின் மூலமாக இந்த அனுபவத்துக்குள்ள வருகிறோம். அப்ப தேவ நீதியை நிறைவேற்றுவேன் என்ற தீர்மானத்தோடு ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நாம் அப்படி தீர்மானத்தை எடுத்து வரும்போது, இந்த நீதியின் சால்வை தேவன் நமக்கு தரிக்கிறார். ஸோ இந்த நீதியின் சால்வையை இந்த ரட்சிக்கப்படும் போது, இல்லாட்டால் ஞானஸ்நானம் எடுக்கும் போது, கர்த்தருக்கென்று நாம் ஒப்பு கொடுக்கும் போது, எல்லா நீதி நிறைவேற்றுவேன் என்று தீர்மானத்தை எடுக்கும் போது இந்த சால்வை நமக்கு கிடைக்கிறது. இந்த சால்வையை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக தேவன் தருகிற சால்வையை பார்க்கும்போது, ஏசாயா தீர்க்கதரிசனம் 59ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பு என்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி வைராக்கியத்தை சால்வையாக பொறுத்து கொண்டார் என்று படிக்கிறோம். தேவ வைராக்கியம் என்கிற ஒரு சால்வையை கத்தர் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, கத்தரை அறிந்து கத்தருக்கு பின்னாடி வர நாம தீவிரித்த பிற்பாடு இந்த தேவ வைராக்கியம் என்கிற சால்வையை கத்தர் நாம் கொடுக்கிறார். ஸோ இந்த வைராக்கியத்தின் சால்வையை நம்ம தரித்து கொண்டிருக்கணும். இது மாம்ச வைராக்கியம் அல்ல, தேவனுக்காக கிரியை செய்கிற வைராக்கியம். அது தேவ வைராக்கியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் அந்த வைராக்கியம் பட்சித்து எரிந்ததாக சீஷர்கள் கண்டார்கள். ஆகவே இந்த தேவ வைராக்கியத்தால் நிறைந்தவர்களாய் நாம் ஜீவிக்க வேணும். எந்த சூழ்நிலையிலும் நாம் போற பாதையில இந்த தேவ வைராக்கியத்தை இழந்துடக்கூடாது.
பாருங்க, சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ பார்க்கும்போது அவர்கள் அற்புதமாக தேவனுக்காக வைராக்கியம் காட்டினார்கள் அந்த பாபிலோன் ராஜ்யத்துல. அதன் நிமித்தமாக அந்த வைராக்கியத்தோடு அந்த சால்வையோடு ஒரு உள்ள போனார்கள். அந்த சால்வை சேதப்படவில்லை. ஆகவே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக நாம் வைராக்கியம் காட்டும்போது அந்த வைராக்கியம் நம்மை ஜெயம் எடுக்க உதவி செய்யும், அது நஷ்டப்படாது. அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே படிக்கும்போது, அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகி எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். பாருங்க, எலியா எலிசாவின் மேல் அந்த சால்வையை போட்டான் என்று பார்க்கிறோம். இதுதான் எலியா எலிசாவை அவனுக்கு பின்னாக வரும்படி திறந்த அழைப்பாக இருக்கு. ஸோ இந்த சால்வைக்கு பேர் அழைப்பு, அழைப்பின் சால்வை. ஊழியத்துக்கென்று கர்த்தருக்காக கிரியை செய்யும்படியாக, தேவ சித்தம் செய்யும்படியாக கர்த்தர் தந்த அழைப்பின் சால்வை. அது எலிசாவுக்கு தந்த ஒன்றாக இருக்கிறது. அதுக்கு தொடர்ந்து உள்ள வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் உடனே எலியாவை பின்பற்றி கொண்டு அப்படியே வந்து விட்டான் கர்த்தர் நடத்துகிற பாதையில். பார்க்கவே பிரியமானவர்களே, நாம் நன்றாய் விளங்கிக் கொள்ள வேணும். இந்த அழைப்பின் சால்வையை நாம் பாதுகாத்து கொள்ள வேணும். ஆகவேதான் அழைப்பும் தெரிந்து கொள்ளதும் மாறாதவைகள் என்று வேதம் சொல்லுகிறார். ஆகவே எத்தனை சோதனை, போராட்டங்கள், கஷ்டங்கள், அக்கினிமயமான பாதைகள், விரோதங்கள் எது வந்தாலும் கர்த்தர் தந்த அழைப்பு மாறுகிறதில்ல. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். அவர் நம்மை கடைசி வரைக்கும் நடத்துவார். இந்த விசுவாசத்தோடு, இந்த நம்பிக்கையோடு அந்த சால்வையை இழந்து போகாமல் அந்த அழைப்பின் சால்வையை நாம் பாதுகாத்து கொண்டு ஜீவிக்க வேண்டும். நான்காவதாக நாம் பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல படிக்கும் போது, எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரை பட்டான் என்று படிக்கிறோம். பாருங்கள், இங்க எலியாவின் இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அக்கினிமயமான ரதத்தில் வந்து கர்த்தர் எலியாவை எடுத்துக்கொண்டார். ஸோ எடுத்துக்கொள்வதற்காக தான் அவர்கள் பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே யோர்தானை கடந்த அக்கறை போன பிற்பாடு எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அந்த சால்வை அவன் எடுத்துக்கொள்ளப்படும் போது உனக்கு என்ன வேணும் என்று அதுக்கு முன்பதாக எலியா கேட்கிறார். அப்போ அவனுடைய அபிஷேகம் ரெட்டிப்பான அந்த வரங்கள் வேணும், அந்த அபிஷேகம் வேணும் என்று கேட்கிறார். ஸோ ரெட்டிப்பாக கேட்டபடினால் கர்த்தர் அந்த எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது பாருங்கள், அவன் மேலிருந்த வேற எது வஸ்திரமும் அவனுக்கு தரவில்லை. அந்த சால்வையை கர்த்தர் எலிசா மேலே விழும்படி செய்தார். இப்போ எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை என்று படிக்கிறார். ஸோ எலியாவின் மேலிருந்த சால்வை எலிசாவின் மீது வந்ததான். அப்ப இது அபிஷேகத்தின் சால்வை. இதான் அபிஷேகம் என்னக்கூடியதான ஒரு சால்வை. பிரியமானவர்களே, அப்ப நம்முடைய ஜீவியத்தில் சோதனை, போராட்டம், இப்படிப்பட்ட ஆறுகளை நம்ம கடக்க வேண்டியது இருக்கும். அப்ப சும்மா போயிட முடியாது. அப்ப இந்த ஆறுகளை கடக்கணும், இந்த போராட்டங்களை தாண்டணும், இந்த பிரச்சனைகளை தாண்டணும், இந்த சோதனைகளை தாண்டணும், இந்த அக்கினியை தாண்டணும்னு சொன்னால் சால்வை வேணும். அது எலியாவின் மேல் இருந்த சால்வை, அது ஒரு அபிஷேகம். ஆனா எலிசாவுக்கிட்ட அது வரும்போது இரட்டிப்பான அபிஷேகமாய் மாறிடும். இப்போ நல்லா விளங்கி கொள்ள வேணும். நம்ம கூட போற பாதையில நமக்கும் கூட இரட்டிப்பான ஒரு அபிஷேகம் வேணும், இரட்டிப்பான ஒரு வல்லமை வேணும், இரட்டிப்பான வரங்கள், கிருபைகள் வேணும். ஆகவே இந்த அபிஷேகம் என்கிற சால்வையை நம்ம நஷ்டப்படுத்தி விடக்கூடாது. இன்னைக்கு அதான் ஆரம்பத்தில் சொன்னதை போல சோதனை, போராட்டம் வரும்போது அநேகர் இதெல்லாம் இழந்துடுறாங்க. தங்களுடைய அழைப்பை நஷ்டப்படுத்தி கொள்கிறார்கள். தாங்கள் பெற்ற நீதியை நஷ்டப்படுத்தி மறுபடியும் பாவம் செய்கிறதுக்கு திரும்பி விடுகிறார்கள். சிலருடைய ஜீவியத்துல வைராக்கியத்தை இழந்துடுறாங்க. ஏன்னா நான் வைராக்கியம் வந்து ஆரம்பத்துல இருந்தேன், அப்புறம் போக போக அந்த வைராக்கியம் போயிடுச்சுன்றாங்க. ஆகவே எப்படிப்பட்டதான அனுபவத்தை இழந்துடக்கூடாது. அதுபோல் அபிஷேகத்தை நஷ்டப்படுத்திடக்கூடாது. பிரியமானவர்களே, இதெல்லாம் நாம் பாதுகாத்து கொள்ள வேணும். அங்கே பார்க்கும்போது அவர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் அந்த அக்கினிமயமான சோதனையில போகும்போது அவர்கள் தங்களுடைய சால்வைகளை சேதப்படாதபடி பாதுகாத்தார். அங்கே கர்த்தர் சால்வை நஷ்டப்படுத்த விடலை. ஸோ சால்வை சேதப்படவில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இங்கே பார்க்கும்போது அந்த 27ஆம் வசனத்தில் படிக்கும்போது அவர்கள் சரீரங்கள் மேல் அக்கினி பலன் செய்யவில்லை, அவர்கள் தலைமயிர் கழுகவில்லை, அவருடைய சால்வைகள் சேதப்படவில்லை, அக்கினியின் மனம் அவரிடத்தில் வீசாமல் இருந்தது என்று படிக்கிறோம். பிரியமானவர்களே, நாமும் கூட இப்படிப்பட்டதான போராட்டங்கள்,
கிணிமயமான பாதைகளிலே போகலாம். கத்தரை விசுவாசித்து கத்தரை சார்ந்து கொண்டு கத்தருக்காக ஜீவிக்கும் போது அவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கும்போது தேவன் எல்லா காரியத்துக்கும் எல்லா விதமான ஆபத்துகளுக்கும் பொல்லாப்புக்கும் எல்லா விதமான நாசமோசங்களுக்கும் விலக்கி நம்மை பாதுகாக்கிறார், நம்மை தப்புவிக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட பாதையில போய் வரும்போது அன்றைக்கு சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ போறாங்க. கத்தர் அந்த இடத்துல அவர்களுடைய தேவன் அவர்கள் நிமித்தம் உயர்த்தப்பட்டார். அதான் முக்கியம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல வாசிக்கணும். அப்போது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் என்று இங்கு நேபுகாத் நேச்சார் ஒரு புறஜாதியான ராஜா இவர்களை சோதனைக்குள்ள அந்த பாதையில் நடத்தின ஒரு ஆள் தான். ஆனா அவர் சொல்ற சாட்சி பாருங்க, அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேற தேவனை சேவியாமல் பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை கூட தள்ளிவிட்டு தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி அவருடைய தாசரை விடுவித்தார் என்று சொல்லி அவிதமாக அவன் புறஜாதியாகி அவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான், ஸ்தோத்தரிக்கிறான். அவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆரம்பிக்கிறார். பாருங்க, அப்ப இந்த தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட பாதைகள்ல போய் ஜெயம் எடுக்கும் போது அதனாலே தேவ நாம மகிமைப்படுகிறது. அந்நியர்களால், புறஜாதிகளால், சத்துருக்களால், இல்லாவிட்டால் நமக்கு விரோதமாய் கிரியை செய்தவர்களால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அங்கே முதல் விஷயமே அவன் சொல்றான், சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றுதான் தொடங்குறார். பாருங்க, தேவனுடைய நாமத்தை முதல்ல அவன் உயர்த்துகிறார். அடுத்ததாக 29ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, ஆதலால் சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாக ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். பாருங்க, எவ்வளவு விசேஷமான வார்த்தைகள் அவன் சொல்லுகிறான். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் சோதனை, போராட்டங்கள், பிரச்சனை, கஷ்டங்கள் வழியாக போய் அதை ஜெயம் எடுத்து தைரியமா போய் ஜெயிச்சுட்டு வெளியே வரும்போது தேவனுடைய நாமம் அவர்கள் மூலமா உயர்த்தப்படும். இப்ப நம் மூலமாக கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுது. சொல்ற இவ்விதமாக ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவருமே இல்லைன்ற. எத்தனை தேவர்களை அவங்க பார்த்துருக்குறாங்க, எத்தனை தேவர்களுக்கு அவங்க நமஸ்காரம் செய்திருக்கிறாங்க, வழிபட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றேன், இப்படியெல்லாம் தப்பி வைக்கக்கூடிய தேவன் ஒருத்தரும் இல்லை. ஆகவே அது மட்டுமல்ல, அடுத்த வசனத்துல 30ஆம் வசனம் வாசிக்கும் போது, பின்பு ராஜா சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்தில் உயர்த்தினார். பாருங்க, எந்த இடத்துல தலை தாழ்த்தப்பட்டதோ, எந்த இடத்துல மற்றவர்களால் குறை சொல்லப்பட்டதோ, எந்த இடத்துல அவர்கள் இதோடு முடிந்தார்கள், அழிந்தார்கள், அவ்வளவுதான் என்று எல்லாம் நினைத்தாங்களோ, அந்த இடத்துல கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட்டது மட்டுமல்ல, அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் அந்த இடத்துல வந்து அவர்களை ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, அந்த தேசத்தில் அவர்களை கர்த்தர் உயர்த்தினார். அந்த ராஜாவின் மூலமாக அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். பிரியமானவர்களே, நன்றாக விளையும் கொள்ளுங்கள். நாம் போகிற பாதை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கர்த்தரை நாம் சார்ந்து கொண்டு நம்முடைய வைராக்கியத்தை விட்டுறாம, நம்முடைய அழைப்பை விட்டுறாம, நம்முடைய நீதியை தேவன் நம்ம தந்த நீதியின் சால்வை, அந்த நீதியை தேவ நீதியை விட்டுறாம நம்முடைய ஜீவியத்துல நாம் பாதுகாத்து கொண்டு நாம் முன்னேறி போகும்போது, அந்த அபிஷேகத்தை விட்டுறாம போகும்போது, பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவது மட்டுமல்ல, நம்மையும் கர்த்தர் உயர்த்துகிறார், நம்மையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார், நம்மை கூட கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். ஆகவே விடுவிக்கிறது மட்டுமல்ல தேவனுடைய வேலை, விடுவித்த தேவன் அதே இடத்துல நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார், நம்முடைய தலையை நிமிர்த்துகிற தேவனாக இருக்கிறார், நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக இருக்கிறார், நம்மை கர்த்தர் மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே சோதனையிலே முழுகு போகிறதில்ல, சோதனையிலே நாம் கைவிடப்படுகிறவர்கள் அல்ல. ஏன் இந்த சோதனை என்று கேள்வி கேட்டு துவண்டு விட வேண்டாம். ஏன் இப்படிப்பட்ட பாதை என்று கேள்வி கேட்டு நம்ம வருத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். முடிவில் ஒரு மகிமை இருக்கு, முடிவில் ஒரு ஜெயம் இருக்கு. அதை விசுவாசிப்போமாக. முடிவு சம்பூர்ணமா இருக்கும் என்கிறதை விசுவாசித்து அவருக்காக ஜீவிப்போமாக. இது கத்த தந்ததான சால்வையை நஷ்டப்படுத்தி விட வேண்டாம். ஒரு வல்லமே நம்மை சேதப்படுத்த முடியாது, அக்கினி நம்ம மேல் பலன் செய்ய முடியாது, அதனுடைய வாசனை கூட நம்ம மேல வீசாதபடி கர்த்தர் பாதுகாக்கிறார்.
பிரியமானே, இந்த வார்த்தைகளை விசுவாசித்து கர்த்தருடைய கரத்திலே நம்ம கொடுப்போமாக. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமாக. நல்ல பிதாவே, உம்முடைய அருமையான சமூகத்துக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கும் கேட்டதான வார்த்தைகள் படி ஆண்டவரே, எங்களுடைய ஜீவியங்களை உம்முடைய கரத்துல விசுவாசத்தோடு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆண்டவரே, முற்று முடிய ரட்சிக்க வல்லம் உள்ளவராக இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் போகிற பாதை பேர்பட்ட பாதையாக இருந்தாலும், பேர்பட்ட சோதனைகளாய், போராட்டங்களாய், கஷ்டங்களாய், பாடுகளாக இருந்தாலும், அது அக்கினிமயமான அனுபவங்களாக இருந்தாலும், ஆண்டவரே, அதனுடைய உக்கிரம் அதிகமாக இருந்தாலும் கூட ஆண்டவரே, அந்த வல்லமைகள் பலன் செய்யாதபடி கத்தர் பாதுகாக்கிறீர். அதனுடைய மனம் கூட வீசாதபடிக்கு கத்தர் பாதுகாக்கிறீர். அது ஆண்டவரே, ஆகவேதான் பல நேரங்களில் நாங்கள் போன பாதையை மற்ற இடத்துல சொல்லும்போது அது அவர்களுக்கு பரிகாசத்தையும் ஆண்டவரே, அது கிண்டலையும் உண்டாக்குறது ஆண்டவரே. காரணம், கத்தர் அதனுடைய மனம் கூட எங்கள் மேல் தெரியாதபடிக்கு பாதுகாத்து இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் அதற்காக உண்மை நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரங்களிலும் இந்த நாட்களிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட பாதையிலே போனார்கள் என்றால் ஆண்டவரே, அப்படிப்பட்ட பாதையிலிருந்து உடைய பிள்ளைகளை வெளியே கொண்டு வந்து அதன் மனம் கூட தெரியாதபடிக்கு, அது வாசனை வெளியே வீசாதபடிக்கு அதை முற்றிலுமாய் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த இடத்தில் தலை தாழ்த்தப்பட்டது அந்த இடத்துல தலையை நிமிர்த்துகிற தேவன், எந்த இடத்துல இழிவுபடுத்தப்பட்டது அந்த இடத்துல தலையை கத்தர் உயர்த்துகிற தேவனா இருக்கிற சுவாமி. ஆகவே பிரியமான உண்மை நம்பி இருக்கிறவர்களும் வெக்கப்பட்டு போகிறதில்ல சுவாமி. இந்த நாட்களும் கத்தாவே, இப்படிப்பட்ட பாதைகள் வழியாய் போகும்போது தேவன் எங்களுக்கு தந்ததான மேன்மைகளை இழந்து போகாதபடிக்கு எங்களுடைய சால்வைகளை பாதுகாத்து கொண்டு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எங்களுடைய நீதியை தேவன் எங்களுக்கு தந்த தேவ நீதியை ஆண்டவரை நாங்கள் காத்துக்கொள்ள வேணும். அபிஷேகத்தை காத்துக்கொள்ள வேணும், அழைப்பை காத்துக்கொள்ள வேணும் ஆண்டவரே. தேவனுக்கு அந்த ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவர் இந்த வைராக்கியத்தை நாங்கள் காத்துக்கொண்டு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவர். கத்தாவே, கத்தர் முடிவில் ஒரு மகிமை எங்களுக்கு தரக்கூடிய தேவன் ஆண்டவர். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆண்டவரே என்று சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட பாதையில் போகும்போது முடிவில் அவனுக்கு கத்தாவே நீ ஆண்டவர் கிரீடங்களை கொடுத்து அவனை தலையை உயர்த்துகிற தேவனா இருக்கிற, ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கு. ஆகவே அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களையும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. கிருபைக்குள் காத்துக்கொள்ளும், தாழ்த்துகிறோம், மேற்கிறோம். மேசின் மூலமாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியின் ஐக்கியமும் காவலும் நம்மோடும் சகல தேவ ஜனங்களோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமே.